வணக்கம். கார்த்திகா சேனலுக்கு உங்கள் எல்லாரையும் நான் அன்போடு வரவேற்கிறேன். இது வரைக்கும் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க. என்னுடைய லேட்டஸ்ட் வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன்ஸில் உங்களுக்கு கிடைக்கணும்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். கார்த்திகா சேனலுக்கு உங்கள் எல்லாரையும் நான் அன்போடு வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம செய்ய போகிற ரெசிபி என்னென்னா டின்னர் மெனு 1 பார்க்க போகிறோம். அதில் சப்பாத்தியும் சன்னா மசாலாவும் செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம். ஷர்வினுடைய ஃபர்ஸ்ட் பர்த்டேல நான் சன்னா மசாலா செஞ்சுருந்தேன். அதை பார்த்துட்டு எல்லாருமே அந்த ரெசிபியோட வீடியோ போட சொல்லி கேட்டிருந்தீங்க. ஸோ இன்றைக்கி சன்னா மசாலா செய்யலாம். அதுவும் என்னுடைய ஸ்டைல் சன்னா மசாலா. இது நார்மலாக சன்னா மசாலாவில் தேங்காய்லாம் அரைச்சி விட மாட்டாங்க. நான் என்னுடைய ஸ்டைலில் தேங்காய்லாம் அரைச்சி விட்டு செய்ய போகிறேன். இதுவும் உங்களுக்கு பிடிக்கும் நான் நம்புகிறேன். வாங்க இன்றைக்கி சப்பாத்தியும் சன்னா மசாலாவும் செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சன்னா மசாலாலாம் செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள்லாம் நான் கட் பண்ணி ரெடியாக வச்சுருக்கேங்க. இதெல்லாம் ரெடி பண்ணிட்டோம்னா நமக்கு செய்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். இன்றைக்கி எனக்கு ரொம்ப த்ரோட் இன்ஃபெக்ஷன். ஒரு வாரமாக நான் வீடியோ போடாததுக்கு காரணமே அதனால தான். நல்ல ஹெவி கோல்டு, த்ரோட் இன்ஃபெக்ஷன், தொண்டெல்லாம் கட்டியிருக்கு. இப்போ கொஞ்சம் பரவாயில்லையாக இருக்குது. அதனால தான் நான் இன்றைக்கி வீடியோ போடலான்னு யோசித்தேன். கொஞ்சம் வாய்ஸ் சரியில்லை, கொஞ்சம் பேர் பண்ணிக்கோங்க. சாரி எல்லாருக்கும். நான் ஒரு 8 மணி நேரத்துக்கு முன்னாடியே வெள்ளை கொண்டக்கடலையை நல்லா அலசிட்டு தண்ணி ஊற்றி ஊற வச்சுருந்தாங்க. அதை நான் குக்கரில் சேர்த்துக்கிட்டேன். அந்த தண்ணியோடு சேர்த்துக்கிட்டேன். இந்த சன்னாக்கு தேவையான அளவில் அரை அளவு கல்லுப்பு சேர்த்துருக்கேன். இதை மூடி போட்டு நம்ம ஸ்டவ்வை ஆன் பண்ணி மீடியம் ஹீட்டில் வச்சுருக்கேன். 4 விசில் நல்லா வேகட்டும். நம்ம 8 மணி நேரம் தான் ஊற வச்சு வச்சுருக்கோம். அதனால் 4 விசில் போதுமானது. 4 விசில் வந்ததுக்கப்புறம் நம்ம ஆஃப் பண்ணிவிடுவோம். ப்ரெஷர்லாம் ரிலீஸ் ஆனோன்னா அது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அதுக்குள்ளே நம்ம இந்த கிரேவி செய்கிறதுக்கு அரைக்க வேண்டிய மசாலாவை அரைச்சிடலாம். அது என்னென்னா 1/4 மூடி தேங்காயும் 4 மீடியம் சைஸ் பழுத்த தக்காளியும் சேர்த்து நல்லா வழுன்னு நைஸாக இந்த மாதிரி அரைச்சிக்கோங்க. திரியாக இருக்கக்கூடாதுங்க, தண்ணியாக விடக்கூடாதுங்க. நல்லா நைஸாக வழுன்னு இந்த மாதிரி அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்குள்ளே நம்ம இந்த பக்கம் சப்பாத்தி மாவு பிசைஞ்சு எடுத்து வச்சிடலாம். அதுக்கு நான் 2 கப் கோதுமை மாவு எடுத்திருக்கேன். தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு விட்டுக்கிறேன். நார்மல் சமையல் எண்ணெய் தாங்க இது. எல்லாத்தையும் நம்ம ஒன்றா பிசைஞ்சுக்குவோம். ஃபஸ்ட்டு உப்பு எல்லாம் நல்லா கலக்கிற அளவுக்கு பிசைஞ்சு விட்டுருவோம் கையிலேயே. நான் 1 கிளாஸ் அளவுக்கு வார்ம் வாட்டர் எடுத்திருக்கேன். ஒரு 3/4 கிளாஸ்க்கு அளவுக்கு தேவைப்படும். ஃபஸ்ட்டு ஒரு அரை கிளாஸ் தண்ணி விட்டு நம்ம பிசைஞ்சுக்குவோம். வார்ம் வாட்டர் விட்டுருக்கனால கை சுடுறதுக்கு வாய்ப்புண்டு. இந்த மாதிரி ஒரு கரண்டி வச்சு லைட்டாக ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம கை விட்டு பிசையலாம். லைட்டாக சூடு ஆறிடுச்சு. நான் இப்போது கை விட்டு நல்லா பிசைஞ்சிடுறேன். சன்னா 4 விசில் வந்தால் போதுமானது. ஏன்னா நம்ம கிரேவி தாளிச்சிட்டு வேறு எக்ஸ்ட்ரா 2 விசில் விடுவோம் அப்போது. ஸோ கரெக்டாக 4 விசில்லையே ஆஃப் பண்ணிவிடுங்க. குக்கரில் 4 விசில் வந்துருச்சுங்க. நான் சன்னாவை ஆஃப் பண்ணிவிட்டு வந்துடுறேன். நல்லா இப்போது சப்பாத்தி மாவு பதத்துக்கு ஒன்றா நல்லா சாஃப்டாக நீட் பண்ணி நல்லா பிசைஞ்சு வச்சுக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு எடுத்து ரவுண்டாக ஒரு பால் மாதிரி உருட்டி எடுத்து வச்சுருங்க. அது நல்லா ஒரு பிளேட் போட்டு கவர் பண்ணி ஒரு ஓரமாக வச்சுருவோம். அது ஒரு 15 to 20 மினிட்ஸ் நல்லா ஊறட்டும். நம்ம அதுக்குள்ளே இந்த சன்னா வேறு வெந்துருச்சு இல்லைங்களா, சன்னா மசாலா நம்ம தாளிச்சிட்டு வந்துடுவோம். அது தாளிக்கிறதுக்கும் இந்த சப்பாத்தி மாவு ஊறத்துக்கும் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். டைம் வேஸ்ட் பண்ணாமல் நம்ம இந்த மாதிரி பிளான் பண்ணி செஞ்சோன்னா சீக்கிரமாக நம்ம டின்னரை முடிச்சிடலாம். விசிலும் ரிலீஸ் ஆகிடுச்சு. பாருங்கள், நல்லா சூப்பராக வெந்திருக்கு. இப்போ அதை ஒரு பவுலில் நம்ம சன்னாவை தண்ணியோட ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்து வச்சிட்டோம். இதே குக்கர்லேயே நம்ம இப்போது சன்னா மசாலா தாளிச்சிடலாம். ஸ்டவ்வை ஆன் பண்ணி நான் அதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சமையல் எண்ணெய் விட்டுருக்கேன். அதில் 3 மீடியம் சைஸ் அளவுக்கு பட்டையும் 4 லவங்கமும் போட்டிருக்கேன். 1 டீஸ்பூன் சோம்பு, 2 ஸ்டார் அன்னாசி சேர்த்துக்கிறேன். 1 பச்சை மிளகாவை 2ஆக கிள்ளி போட்டுக்கிறேன். கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துக்கிறேன். நல்லா எல்லாம் வதங்கினதுக்கப்புறமா நல்லா பெரிய சைஸ் 2 பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்கி அதையும் சேர்த்துக்கிறேன். நல்லா பொன்னிறமாக வதக்கிடுங்க. அது வதங்கிறதுக்காக நான் கொஞ்சம் உப்பும் சேர்த்து வதக்கிறேன். 3/4 பாகம் வெங்காயம் வதங்கிடுச்சு. அதில் நான் 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கிறேன். நல்லா இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கினதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய் தக்காளி விழுதை சேர்த்துடுறேன். இதையும் நல்லா வதக்கி விடுங்க. நல்லா வதக்கிட்டு க்ளோஸ் பண்ணி வச்சு நம்ம வதக்குவோம். ஏன்னா ஓப்பன்லேயே வச்சிங்கன்னா மேலெல்லாம் தெறிக்கோங்க. ஏன்னா நம்ம அரைச்சி சேர்த்துருக்கோம் தக்காளியை, மேலெல்லாம் தெறிக்கிறதுக்கு வாய்ப்புண்டு. க்ளோஸ் பண்ணிவிட்டு
நம்ம ஓப்பன் பண்ணி 2 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி இந்த மாதிரி கிளறி விடுவோம். நல்லா அந்த ஈரப்பதெல்லாம் இழுத்து மேலே ஓரங்கள்லாம் எண்ணெய் பிரிய ஆரம்பிக்கும். அது வரைக்கும் நம்ம நல்லா வதக்கி விடுவோம். க்ளோஸ் பண்ணி பாருங்கள், நல்லா வதங்கிடுச்சு. இந்த நேரத்தில் காஷ்மீரி மிளகாத்தூள் வந்து நான் 1.5 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். தேங்காய் நான் அரைச்சி விட்டுருக்கனால நான் வந்து 1.5 டீஸ்பூன் ரெட் சில்லி பவுடர் சேர்த்துருக்கேன். தேங்காய் வேணான்றவங்க என்ன செய்யலாம் அப்படின்னாக்கா ரெட் சில்லி பவுடரை குறைச்சிக்கோங்க. அப்படி இல்லைன்னா இதே அளவுக்கு உங்களுக்கு வேணும் உங்கள் திக் கன்சிஸ்டன்சியில் கிரேவினா தக்காளியை வந்து இன்னும் ஒரு 2 தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. 3 டீஸ்பூன் தனியாத்தூள், ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூளும் சேர்த்துக்கிட்டேன். இது எல்லாத்தையும் நல்லா ஒன்றா கிளறி விட்டுட்டு நம்ம வேக வச்சுருக்க சன்னாவையும் தண்ணியோடு சேர்த்துடுறேன். இதுவும் நல்லா ஒன்றா சேர்ந்து ஒரு கொதி வரட்டும், மூடி வைப்போம். அது வரைக்கும் பாருங்கள், எல்லாம் நல்லா ஒன்றா கொதிச்சு கலந்து வந்துருச்சு. இந்த நேரத்தில் நம்ம டிஷ்க்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்குவோம். ஏற்கனவே நம்ம சன்னா வேக வைக்கிறதுக்கும் வெங்காயம் வதங்கிறதுக்கும் உப்பு போட்டிருக்கோம். ஸோ பார்த்து ஜாக்கிரதையாக இந்த நேரத்தில் உப்பு சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். நிறையா தண்ணி விட்டிங்கன்னா குழம்பு மாதிரி தண்ணியாக ஆகிடும். கம்மியாக தண்ணி விட்டிங்கன்னா இப்போ வேக வைக்கும்போது தீஞ்சு போயிடும். ஸோ 1/2 கப் தண்ணி கரெக்டாக போதுமானது. அண்ட் இந்த நேரத்தில் உப்பு காரம்லாம் டேஸ்ட் பண்ணி பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ காரம் தேவையோ அதை விட ஒரு சிட்டிக்கு அளவுக்கு காரம் வந்து கொஞ்சம் கூட போடுங்க. ஏன்னா வெந்து வரும்போது சன்னா வந்து கொஞ்சம் காரத்தை இழுத்துக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஸோ உங்களுக்கு தேவையான காரத்தை விட ஒரு சிட்டிக்கு அளவுக்கு கூட காரம் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, திக்காகவும் இருக்கக்கூடாது. இந்த நேரத்தில் நம்ம மூடி போட்டு விசிலும் போட்டுடலாம். கரெக்டாக 2 விசில் வந்த உடனே நம்ம ஆஃப் பண்ணிவிடுவோம். ப்ரெஷர் ரிலீஸ் ஆன உடனே எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அதுக்குள்ளே நம்ம சப்பாத்தி மாவு பிசைஞ்சு வச்சுருந்தோம் இல்லையா, அது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பாருங்கள், நல்லா சாஃப்டாக ஊறி இருக்குது. 2-3 வாட்டி நல்லா பிசைஞ்சிட்டு அதுலேருந்து நமக்கு எந்த சைஸ் சப்பாத்தி வேணுமோ அந்த சைஸ்க்கு குட்டி குட்டியாக டிவைட் பண்ணி அதை இந்த மாதிரி உருட்டி எடுத்து வச்சுக்குவோம். அதுக்குள்ளே எனக்கு அங்கே சன்னாக்கு வந்து 2 விசில் வந்துருச்சு. நான் அதை ஆஃப் பண்ணிடுறேன். ப்ரெஷர்லாம் ரிலீஸ் ஆகட்டும். அதுக்குள்ளே நம்ம இங்கே சப்பாத்தியை திரட்டி வச்சுக்கலாம். அடுப்பில் நான் இப்போது இரும்பு தோசைக்கல் போட்டு திரட்டி வச்சுருக்க சப்பாத்தி மாவையும் போட்டுடுறேன். அது ஒரு சைடு வெந்துகிட்டே இருக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம இன்னொரு சப்பாத்தி மாவை சைட்லேயே நான் திரட்டிக்கிறேன். கலர் சேஞ்ச் ஆன சப்பாத்தியை இந்த மாதிரி திருப்பி போடுங்க. பாருங்கள், ஒரு சைடு நல்லா வெந்துருச்சு. கொஞ்சமாக நல்லா எழும்ப ஆரம்பிக்குது பாருங்கள். சர்விங் பவுலில் மாற்றிடலாம். இதே மாதிரியே நான் எல்லா சப்பாத்தியும் சுட்டு எடுத்து வச்சிடுறேங்க. இப்போ எப்படி சேவ் பண்ணுறது நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி சன்னா மசாலா கிரேவி ரெடி ஆகிடுச்சு. ப்ரெஷர் ரிலீஸ் ஆகிடுச்சு சன்னா மசாலாவில். அதை ஓப்பன் பண்ணி எப்படி இருக்குன்னு பார்ப்போம். பாருங்கள், நல்லா திக் கன்சிஸ்டன்சியில் எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு பாருங்கள். சூப்பராக சுட என்னுடைய ஸ்டைலில் சன்னா மசாலா தயாராகிடுச்சுங்க. இது சர்வ் பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம். சாஃப்டான சப்பாத்திஸும் சுட சன்னா மசாலாவும் தயாராகிடுச்சு. இதை நீங்கள் மேலே வெங்காயம்லாம் தூவி லைட்டாக சாட் மசாலா தூவி மிக்சர்லாம் மேலே தூவி நார்மலாக சன்னா மசாலா எப்படி ஹோட்டல்ஸில் கொடுப்பாங்க அந்த மாதிரி நீங்கள் சும்மாவே பிளேட்டில் வச்சு சுட சாப்பிட்லாம். சூப்பராக இருக்கும் உங்கள் டேஸ்ட்டு. இது வந்து கீ ரைஸ்க்கு, வெஜ் புலாவுக்கு, வெஜ் பிரியாணிக்கு, சப்பாத்தி, ஃபுல்கா இந்த மாதிரி தோசைக்கெலாம் கூட நல்லா இருக்குங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த டிஷ். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் நம்புகிறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நீங்கள் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. ஸோ தட் நாங்கள் அடுத்தடுத்து போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸில் வரும். நீங்கள் ஈஸியாக வீடியோவை மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். இந்த டிஷ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சமைச்சு பார்த்து ருசிச்சு பார்த்து அதோடைய ருசி எப்படி இருக்குன்னு கீழே இருக்க கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. இதை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. வணக்கம். பாய்.